ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து கருப்பு கவுனி தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். அப்புறம் அதுலேயே அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி, இட்லி அரிசி, இந்த உளுந்து இது மூணையும் என்ன பண்ணணும்னாக்கா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன்ல, அதை வந்து நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தோசை பக்குவத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. வந்து இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மாவை மூடிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து தோசை ஊற்றலாம். பாருங்கள், ஒரு 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு அரைக்கையிலேயே வந்து தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருங்க. இப்போ நான் வந்து தோசை ஊற்றுறேன் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. டயாபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டுக்கலாம். வெயிட் ரிடக்ஷனுக்காகவும் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி வந்து யூஸ் பண்ணலாம். வேகட்டும். தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. வித்து நாங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.